தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இதுக்கு நான் ஒரு 150 கிராம் பருப்பில் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். வேக வச்ச பருப்பை நல்லா கரண்டியோ இல்லை மேஷரோ வச்சு மசித்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய வைங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நீட்டாக வாக்கில் வெட்டியிருக்கிறேன். நம்ம இதில் காய் எதுவும் சேர்க்கலைங்கிறனால நான் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன். 2 வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாரி ஆனதுக்கப்புறம் ஒரு 7-8 காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா தான் இதோட டேஸ்ட்டே, அதனால் காஞ்ச மிளகா ஒரு 7-8 சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பருப்பில் ஒரு தக்காளி சேர்த்துருக்குறோம். இப்போது 2 தக்காளி, இது வந்து மீடியம் சைஸில் தான் இருக்கும். 2 தக்காளி சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. ரொம்ப குலைவாக வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போது நல்லா வதங்கிருச்சு. இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரம்பத்தில் சேர்க்குறத விட இந்த நேரத்தில் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றோட ஒன்று நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துடலாம். பருப்பை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு சாம்பார் தூள் போடணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் போடுறோம். ஏற்கனவே நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்குறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போது கொதி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த நேரத்தில் காரத்தை கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற லெமன் சைஸ் அளவுக்கு உள்ள புளி, ஏற்கனவே நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறனால உங்களுக்கு புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கம்மியாக சேர்த்துக்குங்க. இப்போ புளியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கிள்ளி போட்ட சாம்பார் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இட்லி, தோசைக்கு கூட சூட்டபுளாகவும், ரைஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். காய்கறி இல்லாத இந்த நேரங்களில் கூட இதை செஞ்சிடலாம். இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.